எந்நாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாளீஸ்வரர் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி தொண்டர்சீர் பரவார் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி ஆளுவடிகள் திருவடிகள் போற்றி வேண்டிக் கொள்வேன் தவநிலையை தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என் கடன் பணி செய்து கிடப்பது. திருச்சிற்றம்பலம். அடியனுக்கு ஆளுநர்கள் அவர்கள் பணித்திருக்கின்ற பணி இன்றைக்கு திருத்தொண்டர் புராணத்திலே நமினந்தி அடிகள் அவர்களுடைய புராணத்தை பேசுகின்ற அந்த வாய்ப்பை நல்கியிருக்கிறார்கள். அது சமயம் இந்த கோயிலுடைய அறங்காவலர் தலைவர், செயல் அலுவலர் மற்றும் ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் நம்மோடு வந்து அமர்ந்திருக்கின்ற நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசமூகம் அம்மா அவர்களுக்கு மற்றும் ஏனைய பெரியோர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் குழந்தை செல்வர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நமினந்தி அடிகளினுடைய வரலாறு என்பது நாயனார் அவர்களுடைய வரலாறை நாம் சிந்திக்கிறது. சோழவள நாடு காவிரி திருநாடு தென்கரையிலே இயற்கை வளம் மிகுந்த நீர்வளமும் நிலவளமும் கொண்ட ஒரு அற்புதமான அந்த ஊரிலே அருள்வளமும் அறமும் ஒழுக்கமும் கொண்ட தவசீலர்களையும் வேத நெறிகளையும் கொண்ட நெறியில் தவறாக இருக்கின்ற குணசீலர்களை கொண்ட பெருமைகளை கொண்ட திருஏமாப்பூர் என்கின்ற ஊரிலே ஒரு பதியிலே அவர்கள் வந்து அவதரித்தார்கள். அதாவது அந்த ஊரினுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது வளமாக இருந்தது, இயற்கை வளங்களோடு இருந்தது, செல்வ செழிப்பாக இருந்தது என்று சொல்லும் பொழுது இயற்கை வளம் நிறைந்த பதி மட்டுமல்ல, அங்கே அருள் வளமும் நிறைந்திருந்தது, அங்கே அறம் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, வேத நெறி இருந்தது என்றெல்லாம் சேக்கிழார் பெருமான் அவர்கள் திருத்தொண்டர் புராணத்திலே பதிவு செய்கிறார்கள். அந்த தெருக்களினுடைய வீதிகள் எப்படி இருந்தது? மாலைகள், தோரணங்கள் அலங்கரித்து வீதிகள் எல்லாம் விழாக்கோலம் கொண்டது போல இருந்தது. மாட மாளிகைகள் இருந்தது. அந்த மாளிகைகளை தொட்டு குளிர்ந்த மேகங்கள் பரவி செல்கின்ற உயர்ந்த மாட மாளிகைகளோடு இருந்தார்கள் என்கின்ற அந்த செல்வ செழிப்பை அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அதே சமயத்திலே அழகிய தாமரை பூக்கள் மற்றும் அல்லி மலர்கள் பூத்த நீர் தடாகங்கள் இருந்தது என்று நீர்வளத்தை குறிப்பிடுகின்றார்கள். சோழவள நாடு என்றாலே சோழவள நாடு சோறுடைத்து உலகுக்கெல்லாம் உளவளித்த சோழர்களினுடைய திருநாடு தஞ்சை தரணி என்பது உலகத்தில் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாட்டிலே அவர்கள் அவதரித்தார்கள். அங்கே வந்து வேள்வி செய்கின்ற அந்தணர்கள் இருந்து அந்த வேள்விகளை எல்லாம் செய்கிறார்கள். யாக குண்டங்கள் நடக்கிறது, அறம் வளர்க்கப்படுகிறது, கோவில் பணிகள் எல்லாம் அங்கே பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஊர். இத்தகைய பெருமை மிகுந்த ஊரில் வந்து திருநீற்று நெறி, சைவ நெறி, திருநீற்று நெறி என்று சொன்னால் சைவ நெறி, சிவனடியார்கள் தவறாது நெறியில் வாழும் அந்தணர் குலத்திலே பிறக்கிறார்கள். அதாவது நெறி, ஐயா அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய வகுப்பிலே, அதாவது வந்து நாம் அதை வந்து நெறியில் நிற்பவர்கள் வேறு, நெறியை படிப்பவர்கள் வேறு, படித்து கொண்டு போவது வேறு, அதிலே நிற்பது வேறு. அப்படி அந்த நெறியிலே அவர்கள் நின்றவர்கள். அதாவது இம்மையிலும் மறுமையிலும் இரண்டு உலகுக்கும் நன்மை தருகின்ற சிவபெருமானுடைய நெறியிலே நிற்கின்ற சிவனடியார்களுடைய அந்த நெறி தவறாத அந்தணர் குலத்திலே அவர் பிறந்தவர். அதுவும் தவசீலர். அவர் தவ கருமை புரிந்தவர் நம் நமினந்தி அடிகள் என்று சேக்கிழார் பெருமான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ தவம் செய்த அந்த தவம் செய்திருந்தால்தான் அவர் அந்த நிலைக்கு அங்கே வர முடியும் என்பதை அந்த இடத்திலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள். வாய்மையுடைய மறைநூலும் அதன் ஒழுக்கத்தால் வளர்க்கப்படும் செந்தி போன்றவர் இவர் என்கிறார். அப்போ வேதத்தையே வேதத்தினுடைய மறையாக, அதனுடைய மறையினுடைய பொருளாகவே அவர் இருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறார். அப்போ அந்த மறை ஒழுக்கம், அந்த இறைவனுடைய நெறியிலே நிற்கின்ற ஒரு அடியாராக அவர் இருக்கிறார். அவர் செந்தி போல் இருக்கிறார், தூய்மையானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அப்புறம் இரவும் பகலும் சாம வேதத்தையே ஓதுகின்ற சிவபெருமானையே சிந்திக்கின்ற அவருடைய திருவடி நினைவிலேயே அவர் வந்து இருக்கிறார். அது இடைவிடாது சிந்திக்கிறார். சொல்லுவாங்க, ஐயாவுக்கு சொல்லுவாங்க, நாமெல்லாம் வந்து ஏதோ 15 நாட்களுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை இறைவனை சிந்திக்கிறோம், கோவிலுக்கு வருகிறோம். நாயன்மார்கள் அப்படி இல்லை. அவர்கள் எப்பொழுதும் இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், அது இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் இங்கே வந்து பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயன்மாரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடியார்களுக்கு ஏற்படுகின்ற மும்மலங்களை அந்த
1871 மந்திரத்தில் சொல்றார், ஒரு முக்கியமான அது மந்திரம். அந்த மந்திரத்தில் அடியார்களுக்கு ஏற்படுகின்ற மும்மலங்களை நீக்குகிறார். ஆணவம், கண்ணும், மாயை என்று சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுவார்கள். அந்த அறியாமையை போக்கி அறியாமையின் மூலமாக வருகின்ற துன்பங்களிலிருந்து நம்மை எல்லாம் விடுவித்து நம்மளை மெய்ஞானமாகிய அருளுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு அற்புதமான தெளிந்த சிந்தனையோடு அன்றைக்கு அவர் இருந்தார். அப்படி இருந்தவர் தான் நவினந்தி அடிகள் என்பதையும் இந்த இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். பகைவர்கள் யார்? நம்முடைய உயிருக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு பகைவர்கள் யார்? ஆணவம், கண்ணும், மாயை என்கின்ற நமக்குள் இருக்கின்ற அறியாமைதான் பகைவர்கள். அந்த அறியாமையில் தான் நாம் துன்பப்படுகிறோம் என்பதை இந்த இடத்தில் அந்த 1871 மந்திரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். 872 செம்பன் போன்ற புற்றில் இருக்கும் நாகத்தினுடைய ஒளியை போன்றவர் நவினந்தி அடிகள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதாவது அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக, தூய்மையானவராக இருந்திருக்கிறார்கள். அவர் சாஷ்டாங்கமாக அந்த கோயிலுக்குள்ளே போய் விழுந்து வணங்கிட்டு அந்த இறைவனை வணங்குவதற்காக அங்கே போறார். அது அறநெறியப்பர் கோவிலுக்கு, அதான் முன்னாடி அறநெறியப்பர் கோவில் என்று ஒன்று இருக்கும். தஞ்சாவூர் போனீங்கன்னா அறநெறியப்பர் முற்றம் அப்படிங்கிறது முன்பக்கம் இருக்கும். அது அடியார்களோடு போகும்போதெல்லாம் பார்க்கும். அந்த அறநெறியப்பர் திருத்தலத்தில் தான் அவர் வணங்கிட்டு அந்த திருத்தலத்தில் இறைவன் அங்கே இருக்கிறாரு. இருக்கும்போது அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நாம் இங்கே தீபம் ஏற்ற வேண்டும். அப்போ அந்த மனதுக்குள்ள ஒரு திருக்குறிப்பு அவருக்கு உணர்த்துகிறது. இதெல்லாம் நாயன்மார்களுக்கு தான் நடக்கும். முன்பு பேசிய மதிப்புக்குரிய குருகுலத்தினுடைய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல நாயன்மார்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான உணர்வுகளை எல்லாம் இறைவன் உள்ளிருந்து உணர்த்துவார். அதை சொல்வார், ஜீவன் முக்தர்களுக்கு தான் ஐயா வகுப்புல சொல்லுவாங்க, உள்ளிருந்து உணர்த்துவார்கள். அவர்கள் உள்ளிருந்து இறைவனை காண்பார்கள். அவர்களுக்கு இறைவனே உள்ளிருந்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல அவருக்கு ஒரு திருக்குறிப்பை ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துல அந்த நெய் எடுத்து போய் தீபம் விடணுங்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது. ஒரு தீபம் போட வேண்டும் நினைக்கிறார். சரி, இனி திருவாரூர் போய் தீபம் எடுத்து நெய் எடுத்து தீபம் வைப்பது என்று சொன்னால் காலதாமதமாகிவிடும், இருட்டிவிடும் என்று சொல்லி, சரி பக்கத்து வீட்டிலே யாராவது வீட்டிலே போய் நாம் கேட்டு வாங்கி கொண்டு போடலாம். இறைவன் பணிக்காக யாசகம் பெறுவது யாசகம் அல்ல, அது சிவப்பணி என்பதை சேக்கிழார் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்கள் இறைவனுக்கு பணி செய்வதற்காக, ஒரு கோவிலுக்கு பணி செய்வதற்காக நாம் ஒருவரிடம் போய் யாசகம் பெறுவது யாசகம் அல்ல, அது சிவப்பணி என்பதை அந்த மந்திரத்திலே பதிவு செய்கிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது அது சமணருடைய வீடு, வேறு மதத்தவருடைய வீடு. அவர்கள் அங்கே சொல்கிறார்கள், உங்களுடைய இறைவன் தானே கையில தீயை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன தீபம் போடுவதற்கு எண்ணெய் வேண்டி கிடைக்கிறது, நீங்கள் ஏதாவது தண்ணீரில் போட்டால் கூட எரியுமில்லை என்று ஏளனம் செய்கிறார்கள். அந்த ஏளனத்தை கேட்டுக்கொண்டு மிகவும் கவலையாக கண்ணீர் விட்டு அப்படியே வர்றார். என்ன செய்வதென்று புரியாது இந்த குற்றமுடைய சமணன் நினைக்கிறார். குற்றமுடைய சமணர்கள் எதுக்கு சேக்கிழார் சொல்றார் அப்படின்னு சொன்னா, குற்றம் என்பதே நமக்கு அந்த அறியாமை தான். அந்த அறியாமையில் இருக்கின்ற அந்த விஞ்ஞானம் இல்லாத சமணனை பற்றி அந்த இடத்துல அவர் வருத்தப்படுகிறார். அதை இந்த இடத்துல நமக்கு இந்த 1875 மந்திரத்திலே பதிவு செய்கிறார். அப்போ அந்த சமணர் சொல் கேட்டு வருத்தமடைந்து அப்படியே நிற்கிறாரு. நினைந்து அந்த கோயிலுக்குள்ள முன்னாடி வாயில என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கிறாரு. அப்போ ஒரு திருவாக்கு தோன்றுது, நீ கவலைப்படாதே, நீ போய் திருக்குளத்தின் நீரை எடுத்து கொண்டு தீபம் போடு என்று சொல்லி திருவாக்கு தோன்றுகிறது. அதை அப்படியே அந்த கேட்டுட்டு அப்படியே மகிழ்ச்சியோட போய் இறைவனுடைய கருணை நினைச்சிட்டு இந்த கங்கையை தலையில் அணிந்த சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு, இந்த ஐந்தெழுத்து என்பது மிகவும் முக்கியம். எல்லோரும் அந்த ஐந்தெழுத்தை சொல்லிதான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருக்கையிலை புறப்பட்டார்கள். ஐந்தெழுத்தை ஓதிதான் சேரமான் பெருமான் அவர்கள் திருக்கையிலை புறப்பட்டார்கள். ஐந்தெழுத்து தான் நம்மை காக்கும். திருநீரு, ருத்ராட்சம், ஐந்தெழுத்து, இந்த மூன்றும் நம்முடைய கவசங்கள் என்பதை அருளாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஐந்தெழுத்தை ஓதி அந்த நீரை எடுத்து கொண்டு வருகிறார். இது சாதாரணமாக எடுக்கப்பட்ட நீர் அல்ல, அதிலே மந்திரம் இருக்கிறது, அதிலுடைய சிவபெருமானுடைய அருள் இருக்கிறது, அருள் திறம் இருக்கிறது என்பதை அந்த இடத்துல அதுக்குத்தான் அந்த ஐந்தெழுத்தை ஓத வேண்டும் என்று சொல்கிறார். இந்த திருக்கோயிலுக்கு போனாலும் அந்த திருக்கோவிலில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரை நாம் ஒரு இடத்திலே அமர்ந்து நாம் அதை மனதார சொல்லுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு மன அமைதி,
அந்த அருள் அதையெல்லாம் வந்து அனுபவித்துத்தான் அருளார்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல 5 எழுத்து தேவைப்படுகிறது என்பதை நம்ம சிந்திக்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல சேக்கிழார் பெருமானவர்கள் 5 எழுத்தை சொல்லி இருக்கிறார்கள். 5 எழுத்து சிவாய நம, ஓம் நம சிவாய அல்லது ஓம் மாரியம்மனை போற்றி. எந்த திருத்தலத்துக்கு செல்கிறோமோ, விநாயகர், முருகன், எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த இறைவனுடைய அந்த திருத்தலத்திலே மூலவராக வீற்றிருக்கின்ற இறைவனுடைய பெயரை சொல்லுவதைத்தான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார்கள். அதை வந்து நம்ம சொல்லணும், அதுக்கு சக்தி இருக்கிறது என்கிறார். முதல்ல ஒரு விளக்கு எரிய வைக்கிறார். ஏன்னா அவருக்கே டவுட், எரியுமா எரியாதா, என்ன செய்ய போறோம்னு தெரியல, மனசுக்குள்ள ஒரு பயம். சமணம் வேற எது இல்லைன்ட்டான், ரொம்ப எரின்னு சொல்லிட்டான், எரியணும். ஒரு பத்த வைக்கிறார், எரியுது. எரிந்த உடனே அனைத்து விளக்குகளையும் வந்து ஏற்றுகிறார். கோவில் முழுவதும் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி பூரா அதுக்கு நீர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். விடிய 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 அத்தனை தீபங்களும். பல கோயிலில் விளக்குகள் குறைந்து விட்டது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சுத்திலையும் திக்கிலையும் கோயில் இருக்கு. இன்னைக்கும் கேரளாவில் போய் பார்த்தோம்னா குருவாயூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் அந்த விளக்கு வந்து அழகாக வச்சிருப்பாங்க. அதில் போனால் எல்லா அந்த விழாக்காலங்களில் வந்து அதில் எண்ணெய் விட்டு திரி போட்டிருப்பாங்க. அப்படி அத்தனை தீபங்களுக்கு இந்த நீரை ஊத்துறாரு, எரியுது. நீரை ஊற்றி பற்ற வைக்கிறாரு, எரியுது. நீரை ஊற்றி பற்ற வைக்கிறாரு, எரியுது. அவர் நினைத்தது நடந்து விட்டது, இறைவனுடைய அருள் அவருக்கு கூடிவிட்டது, கை கொடுத்து விட்டது என்கின்ற மகிழ்ச்சியில் அவர் விடிய விடிய அதை செய்கிறார். இதையெல்லாம் நினைச்சு எரிச்சிட்டு இவனை வந்து இறைவனையே நினைத்து கொண்டு அந்த சமணனுடைய அவனை வந்து அவன் சொன்னான், நம்ம இப்படி ஆயிடுச்சு, அந்த பெருமிதம் சமணனிடம் அவன் சொன்னான், அவன் அதை பெருமிதத்தோடு நம்ம அவனுடைய இதிலிருந்து ஜெயிச்சுட்டான், நம்முடைய இறைவன் நம்மளை இதை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு. எப்பவுமே நாயன்மார்களுக்கு வந்து ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கு. அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை செய்து முடிப்பார்கள். அதற்கு இறைவன் வந்து துணை இருப்பார். அப்படித்தான் நமினந்தேடிகளுடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து இறைவன் வந்து கூடவே இருந்து அதை செய்து கொடுத்தார் என்பதை வந்து உணர்த்துகிற அந்த இடம் தான் வந்து இந்த 1879வது மந்திரம். 1880வது மந்திரத்தில் அனைத்து விளக்கும் எரி வச்சிடறாரு. 81ல் இறைவனை நினைந்து கொண்டு திருவாரூர் வந்து சேர்ந்துடுறாரு. அப்புறம் 1882ல் அறநெறியப்பருக்கு திருத்தொண்டு செய்து அடிபணிந்து உளவாரம் செய்து அங்கேயே இருக்கிறார். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அந்த கோயிலேயே பணி செய்கிறது, அவருக்காக வாழ்வது என்று முடிவு செய்து அங்கேயே இருக்கிறார். இந்த 83ல் பார்த்தீங்கன்னா தண்டியடிகள் சமணர்களால் அழிக்கப்பட்ட வரலாறு சொல்லும். அது வந்து அது தனி வரலாறு. அது அந்த தண்டியடிகளுடைய வரலாறை படிக்கும் பொழுது அதில் வந்துரு. 84ல் மிகவும் முக்கியமானது வேதங்களை ஆகமங்களை உள்ளபடி பூசை முறைகளையும் நெய்வேத்தியங்களையும் வந்து கற்றுக்கொண்டு தெரிந்து அதை வந்து சோழர்களுடைய அரியணையிலே அமர்ந்து கொண்டு அதை சோழ நாடு முழுவதும் பரவச் செய்கிறார். ஆகம விதிகளின்படி வேத முறைப்படி சரியான முறைப்படி எப்படி அந்த பூஜைகளை செய்வது, நைவேத்தியங்களை செய்வது, கோவில்களிலே எப்படி எல்லாம் செய்வது என்பதை அந்த சோழர்களுடைய அரியணையிலே அமர்ந்து அதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அந்த பணியை செய்து வருகிறார். 1885வது மந்திரத்தில் ஐயா சொன்னார், ஒரே வழியில நறுக்குன்னு ஒரு முத்தான ஒரு கருத்தை எடுத்து மட்டும் சொல்லணும், ரொம்ப வளவளம் பேசக்கூடாது அப்படின்ட்டார். அதனாலதான் அந்த வரியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை மட்டும் தொகுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 1885ல் மந்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, பங்குனி உத்திர திருவிழாவை இறைவன் திருவள்ளோடு கேட்டு வாங்குறார். நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்ற அந்த பங்குனி உத்திர திருவிழாவை நமினந்தி அடிகள் தான் நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் அவர்கள் 1885வது மந்திரத்திலே திருத்தொண்டர் புராணத்திலே பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த திருவிழா எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 1886ல் எண்ணற்ற திருப்பணிகளை வந்து அவர் செய்ததா சொல்றாங்க. இறைவனுக்கு வந்து பணி செய்யறதுன்னு இவ்வளவு ஒரு கணக்கே கிடையாது. கோவிலுக்கு பணி செய்யணும், அவங்களுக்கு கோயில் கட்டுவதற்கு உதவி செய்யணும், மற்றும் கோயிலுக்குள்ள பணி செய்யணும், கோயிலுக்கு வெளியே வசூலுக்கு அவங்களுக்கு வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் பணம் திரட்டி கொடுக்கணும். இப்படி இறைவன் சம்பந்தப்பட்ட எல்லா பணியும் சரியில வந்து சேரும் என்று பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த பணிகளை எல்லாம் அவர் இந்த சோழ நாடு முழுவதும் செய்கிறார். அப்படி செஞ்சு கொண்டு இருக்கின்ற பொழுது இறைவன் வந்து 1887வது மந்திரம் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல வந்து இறைவன் காட்சி தருகிறார், காட்சியை தர்றாரு. அப்போ எல்லோரோடும் சேர்ந்து போய் அங்கே வணங்குவது என்று முடிவு செய்து அவர் அங்கே வணங்குறாரு. வணங்கும் போது வந்து அந்த திருத்தலம் வந்து மணலி, அது வந்து திருவாரூருக்கும் ஏமாப்பேரூருக்கும் அண்மையில் இருக்குது. இப்போ அந்த திருத்தலம் அங்கதான் வந்து இறைவன் வந்து இவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் பொழுது அப்போ வந்து எல்லோரோடும் சேர்ந்து போய் வணங்குகிறார். அங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சமம், இந்த கோயிலுக்குள்ள எல்லாரும் சமம் தானே. எல்லாரும் போய்
அங்கே இருக்கையில் அதை வணங்குகிறார். அப்புறம் அதற்கு பிறகு வீடு திரும்புகிறார். வீடு திரும்பும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளியிலே படுத்துக்கிறேன். ஏன் வெளியில் படுத்துக்கிறீங்கன்னு மனைவி கேட்குறாங்க. இல்லை, நான் அங்கே வந்து எல்லாரும் இருந்தாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் கலந்துட்டு இருந்தாங்க, அங்கே கூட இருந்தேன், எனக்கு ஒரு கசப்பாக இருக்குது, நான் சொல்லவும் இல்லை, வெளியெல்லாம் போயிட்டு வந்தேன், ஒரு இன்னும் ஒரு சுத்தம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால் வெளியே படுத்துக்கிறது அது மாதிரி சொல்லிட்டு நான் எல்லாரோடும் இருந்தேன், அதனால் நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியே இருக்கிறாங்க, நான் குளிச்சுட்டு தான் உள்ள வருவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இறைவனுக்கு பூஜை செய்ய கலைக்கும் போது இப்படி சொல்லிட்டாங்களா, மனைவி வந்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எடுத்து வைக்க அவங்க ரெடி ஆகுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த களைப்பில் வந்து படுத்து கொஞ்சம் களைப்பில் அயர்ந்து விடுகிறாரா இல்லை இறைவன் திருவிளையாடலா என்று தெரியவில்லை என்பதைத்தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அவருக்கு களைப்பா அல்லது இறைவன் கொடுத்த மயக்கமா இல்லை இறைவன் கொடுத்த தெளிவா அப்படிங்கிறத நம்ம அது விரிவாக பேசணும். அந்த களைப்பில் வந்து இருக்கிறாரு. அப்போ கண் அயர்ந்தவுடன் இறைவன் வந்துட்டார். இறைவன் வந்து கனவில் வந்து சொல்கிறார், உணர்த்துகிறார், திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாருமே சிவகணங்கள், திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாருமே என்னோட அடியார்கள், எனக்கு பணி செய்பவர்கள், நீ அதிலே போய் உனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை, நீ அதை பற்றியெல்லாம் ஒன்று இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். கனவில் இறைவன் வந்து உணர்த்தியதை விரிச்சு திருவாரூர் கோயிலுக்கு வந்து பாருன்னு சொல்றார். திருவாரூர் கோயில், அங்கே திருவாரூர் பாட்டி போறார். திருவாரூர் பிறந்த அனைவரையும் சிவனடியார்களாகவே பார்க்க வேணும்னு சொல்லுவாங்க. அதான் சொல்வார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருத்தொண்டர் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், திருவாரூரில் பிறந்து விட்டாலே முக்தி என்று சொல்வார்கள், காசியில் இறந்தால் முக்தி என்று சொல்வார்கள். அதுபோல திருவாரூர் பிறந்தாலே முக்தி, அவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான தலம், பதி, அந்த ஊர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு பிரமாணங்களோடு பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்திலே 1894வது மந்திரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான மந்திரம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், எல்லோரும் என்னுடைய சிவகணங்கள், உனக்கு எங்கே வந்து ஒரு தீட்டுப்பட்டது, இப்படியானது அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ வந்து அதை பற்றியெல்லாம் அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு அந்த ஒரு தெளிவையும் ஒரு மனத்தெளிவையும் ஒரு அவருக்குள்ளே இருந்த ஒரு அச்சத்தையும் வந்து இறைவன் வந்து கனவில் வந்து போக்குகிறார். அப்புறம் போய் அங்கே பார்க்கிறார். நீ பார்க்கும் பொழுது பார்த்தா சிவகணங்களாகவே தெரியுது. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சிவகணங்களாக காட்சி இருக்கிறார்கள். அது இறைவனுடைய திருவிளையாடல் தான். இவருக்கு உணர்த்துவதற்காக, இவருக்கு செய்வதற்காக அதை செய்கிறார்கள். அப்போ சொல்ல இறைவா மன்னித்தருள வேண்டும் சொல்லி அவர் அங்கேயே வந்து விழுந்து வணங்கி சாஸ்தாங்கமாக உருகிறார். அப்புறம் திருவாரூருக்கே குடி போயிடுறார். அதை திருவாரூருக்கே போய் இனி இறைவனுக்கு நாம் பணி செய்து வாழ்வோம், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்கு நாம் பணி செய்வதிலே ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி திருவாரூருக்கே போயிடுறார். திருவாரூரிலே இருந்து திருத்தொண்டு செய்து வாழ்ந்து வருகிறார். இதைத்தான் அப்பர் பெருமான் சொல்லார், அடியார்க்கு மணிப்பொன்னாய் திகழ்ந்தார், ஆணி பொண்ணுங்கிறார். அதாவது வந்து ஞானசம்பந்த பெருமான் சொல்வாரு, விளக்கிட்டார் பெருமை சொல்லி மெய்ஞறி ஞானமாகும் என்கிறார். விளக்கு வைத்தவர்களுடைய பெருமை சொல்வதே மெய்நெறி ஞானம் என்று சொல்கிறார். இது அப்பர் பெருமான் பதிவு செய்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்பதை இதன் மூலமாக நமக்கு, இவர் மூலமாக, நபிநந்தி அடிகள் மூலமாக இறைவன் வந்து நமக்கு உணர்த்தியதாக சேக்கிழார் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 1896 அடியார்க்கு மணிப்பொன்னாக, ஆணி பொன்னாக இவர் அப்பர் இருந்தார் என்று அப்பர் சுவாமிகள் சொல்ல, அரிய பொன் அடியார், இவர் வந்து இந்த பணி செய்வதில்லை, இவர்தான் பொன் அப்படின்னு சொல்லி நபிநந்தி அடிகளை புகழ்கிறார்கள். 1897 இறைவன் சோதியுள் நபிநந்தி அடிகள் கலந்தார் என்று கூறி ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் தேவாரத்தில் நபிநந்தி அடிகளை பாடியுள்ளார்கள். நாமும் நினைந்து பெருமையையும் திருவருளையும் நினைந்து போற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம் என்று ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.